ஜென்சியை குறிவைக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு தலைப்பு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, அரசியலை வந்து ஜென்சி வந்து குறிவைத்து விட்டார்கள். அது 10 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வந்து நடக்குது. அரசியலை குறிவைத்து இயங்கத் தொடங்கிய இளைஞர்கள். அது வந்து எந்த மட்டத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ரொம்ப சாதாரணமா கேள்வி கேட்கிறது, ஒரு ட்வீட் போடுறதா இருக்கலாம். Instagramல போஸ்ட் போடுறதா இருக்கலாம். Facebookல ஒரு ரைட் அப் எழுதுறதா இருக்கலாம். அது வந்து மெல்ல தொடங்கிருச்சு இது வந்து. இதற்கு முன்பு இருந்த எந்த தலைமுறையும் வந்து இதை வந்து செய்யல. அல்லது செய்றதற்கான வாய்ப்புகள் வந்து இல்ல. அவர்களுக்கு அரசியல் என்பது சிறு சிறு குழு விவாதமாகத்தான் வந்து இருந்தது. நீங்க ம். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தலைமுறைக்குமே வந்து அரசியலில் ஈடுபாடுங்கிறது சிறு சிறு குழு விவாதமா தான் இருந்தது. அதை ஒரு பொது விவாதமாக மாற்றுகிற இடத்திற்கு வந்து தொழில்நுட்பம் வந்து அவர்கள் நகர்த்திக் கொண்டு வந்துவிட்டது. அந்த இடத்திலேயே வந்து இந்த ஜென்ஸிங்கிறது அரசியலை நோக்கி தங்கள் பார்வைய வந்து திருப்பிட்டாங்க. நீங்க வந்து 2016ல் இருந்து 2016 அதாவது இந்த தொழில்நுட்பத்துக்கு ஒரு பெரிய உடைசல் நடக்குது இல்லையா? ஒரு தனியார் நிறுவனம் வந்து இந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த இணைய வசதிகள் அல்லது ம். செல்போன், மொபைல், இன்டர்நெட் கன்சம்ப்ஷன் இருக்கு இல்லையா? அதுல ஒரு பெரிய உடைசல் நடக்குது. அந்த உடைசலில் இருந்து இந்த விவாதம் வந்து இந்தியாவில் வேறு திசையில் வந்து திரும்பிருச்சு. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஜென்சி அரசியலை குறித்து வந்து உலகம் முழுவதும் வந்து பல இது நடக்குது. பல ம். இப்ப வந்து ஆசியன் ஸ்ப்ரிங்ன்னு சொல்லி சொல்றாங்க. பங்களாதேஷில் நடந்தது, ஸ்ரீலங்கால நடந்தது, நேபாள்ல நடந்தது, ஆப்பிரிக்க நாடுகள் சில இதுல நடந்தது இதெல்லாம் வந்து. ஆனா இதுல இல்லாத இன்னொரு மிகச் சிறப்பு வாய்ந்த, தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் வந்து என்ன அப்டின்னா, 2017ல் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்குல்ல, ம். அதுதான் உண்மையான முதலாக நடந்த 21ஆம் நூற்றாண்டின் ஒரு இளைஞர்கள் எழுச்சி. அது ஜென்சி அப்படின்னு ஒரு வார்த்தைக்குள் சுருக்க முடியாது. இளைஞர்கள் எழுச்சி. அதுல மில்லனியல், ஜெல்லனியல் எல்லாருமே வந்து இருக்காங்க. இப்ப நீங்க அந்த போராட்டத்தை 10 நாட்களாக அங்க இருந்து நான் அப்ப செய்தியாளர். நான் 10 நாளும் அந்த இடத்துல இருந்தேன். நான் கவனிச்சிருக்கேன் வந்து. இன்றைக்கு ஜென்சி அரசியல் குறித்து விவாதங்கள் நடக்குது இல்லையா? இது எல்லாமே அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த போராட்ட களத்தை கவனிச்சவர்களுக்கு தெரியும். ம். தன்னெழுச்சியான மக்கள் பங்கேற்பு. நீங்கள் வந்து அந்த போராட்டம் தொடங்கியது எப்படின்னு நமக்கு தெரியும். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பொறுத்தவரைக்கும். ரொம்ப சாதாரணமாக ஒரு 50, 100 பேர் அங்கே வந்து விவேகானந்தா அந்த இதுக்கு முன்னாடி வந்து ம். மண்டபத்துக்கு முன்னாடி இல்லத்துக்கு உட்கார்ந்து எதிரா உட்கார்ந்தாங்க. தொடங்கியது தொடங்கியது ம். வந்து. அலை அலையாக மக்கள் வந்து வந்தார்கள். குடும்பம் குடும்பமாக வந்த மக்கள் வந்து வந்தார்கள். வெவ்வேறு அரசியல் கண்ணோட்டங்களுக்கு உடைய அங்கே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, தனித்தனி மேடைகள் போட்டு அங்க மார்க்சியம் பேசப்பட்டது. தமிழ் தேசியம் பேசப்பட்டது. இந்த உலக பொருளாதார அதாவது முதலாளித்துவத்துக்கு எதிரான குரல்கள் பேசப்பட்டது. முதலாளித்துவத்துக்கு ஆதரவான குரல்களும் பேசப்பட்டது. அங்க வந்து நாட்டுப்புற கலைகள் வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருந்திருந்தாங்க. மைம்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இவ்வளவும் வந்து அங்க நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல என்னன்னா 2017க்கு பிறகு தமிழ்நாட்டில் வேறு ஒரு பெரிய அலை வந்து எழுந்தது. இப்ப இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி முடித்து வைக்கப்பட்டது அரசாங்கத்தால்ன்னு நமக்கு வந்து தெரியும். அதனுடைய கடைசி நாள் வரைக்கும் நான் அங்க வந்து இருந்தேன். போலீஸாருக்கும், அங்க போராட்டக்காரர்களுக்கும் வந்து பெரிய இது நடந்து, போலீஸார் வந்து போராட்டக்காரர்களை அடித்து விரட்டிய காட்சிகளை நான் கண்ணால் பார்த்திருக்கேன். ம். போராட்டக்காரர்கள் வந்து போலீஸார் காலில் விழுந்து கெஞ்சிய காட்சிலாம் பார்த்திருக்கேன். எங்கள விரட்டாதீங்க. இந்த நல்ல நோக்கத்துக்காக கவனிங்க. நல்ல நோக்கத்துக்காக. அப்ப நீங்க வந்து என்னன்னா அவனுக்கு ஐடியாலஜி இல்லன்னு அவன நீங்க நிராகரிக்க முடியாது. அவனுக்கு ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்குக்காக நிற்பதற்கான மன இந்த வலிமை இருக்கு. கவர்ச்சி மாயாஜால சுனாமி நடந்துருச்சு. அதுக்கு பின்னாடி வருவோம். ம். இதெல்லாம் 2017ல இருந்து உள்ளது வந்து. இல்ல அப்பயே ஐடியாலஜி தெளிவோட இருந்திருக்கான்னு சொல்றீங்கல்ல. அப்ப 2026ல மறுபடியும் கவர்ச்சினால அது இவங்கலாம் வந்து தோற்றவர்கள் சொல்வது. வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது தோற்றவர்கள் சொல்வது. இப்ப ம். நீங்க அதுல இருந்து என்னன்னா, ம். இந்த ஜென்ஸிங்கிற விவாதத்துக்கே 2 இருக்கு வந்து. முதலில் வந்து அந்த ஜென்ஸி விவாதம் நடப்பதை நான் வந்து ரொம்ப வந்து வரவேற்கிறேன். ஏன்னா, இதற்கு முன்பு வந்து இதற்கு நிகரான ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிய தலைமுறைங்கிறது 67 ம். தேர்தலை சந்தித்த தலைமுறை. அது வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் குழந்தைகள் அது வந்து. 47 சுதந்திரம், 47ஐ ஒட்டி பிறந்த, 47க்கு பிறகு பிறந்தவர்கள் நடத்திய ஒரு கிளர்ச்சி வந்து 67. 67 தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல. அது பல மாநிலங்களில் வந்து நடந்தது. ம். காங்கிரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை பெரிய அளவில் பிரதிபலித்த தேர்தல் வந்து 67 தேர்தல். அது தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாநில கட்சியாக அண்ணா வென்றெடுத்தாருங்கிறது அதனுடைய தனிச்சிறப்பு. இப்ப அதே மாதிரியான தனிச்சிறப்பு 2017ல் என்ன தொடங்குதுன்னா, அவர்கள் அப்பொலிட்டிக்கலா மட்டும் அத தொடங்கல. அப்பொலிட்டிக்கல்னா அரசியல் உள்ளடக்கம் இல்லாமல். நீ அவன் தொடங்கும்போதே ஜல்லிக்கட்டுன்னு ஒரு சமூக பண்பாட்டு கலாச்சார அடையாளத்தோட தான் அத வந்து தொடங்குறான். ம். அப்ப அந்த கலாச்சார அடையாளத்துடன் தொடங்குறவர்கள் அடுத்த கட்டமா பெரியார் வாசிப்பு, அம்பேத்கர் வாசிப்பு. இதை முடிந்த அளவு உள்வாங்குகிறார்கள். நான் வந்து வந்து மிதமிஞ்சிய அறிவோடு அதை வந்து முழுமையாக கைக்கொண்டு விட்டார்கள் சொல்றேன். ஆனால் கணிசமாக உள்வாங்கி இருக்கிறார்கள். நீங்க சரி. பாருங்க 2026 தேர்தல் என்பது 100 ஆண்டுகளாக நாம் வளர்த்தெடுத்த பெரியார் அரசியல், அண்ணா அரசியல், அம்பேத்கர் அரசியல், காமராஜர் அரசியல் இந்த சட்டகத்துக்கு உட்பட்டுத்தான் இங்க நடந்திருக்கிறது. சரி. ஜனநாயக வெற்றி இதற்கு உட்பட்டுத்தான் நடந்திருக்கிறது. அப்ப அவன் அதுக்குள்ள தான் நிக்கிறான். அப்ப அவங்கள அதற்குள் குறை சொல்றது வந்து அவர்களை மட்டும் குறை சொல்வதும் தப்பு. சரி. அவர்களை குறித்து இதுவரை இங்கே பேசிக் கொண்டிருந்த பார்வைகள் இருக்குல்ல, அது அரசியல் உள்நோக்கம் உடையது. தேர்தலுக்கு முன்பு அவர்களை தற்கூரி என்று சொன்னவர்கள், தேர்தலுக்கு பிறகு அவர்கள் பெயரை போட்டு கட்சி விளம்பரம் தேடுகிறார்கள். தேர்தலுக்கு முன்பு அவர்கள் தற்கூரி என்று சொன்னதுக்கு காரணம், தாங்கள் தயார் செய்து வைத்திருந்த அதிகார வாரிசு தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக. தேர்தலுக்கு பிறகு அவர்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்வதைப் போல நடிப்பதற்கு காரணம், அடுத்து இன்னொரு அதிகார வாரிசை தயார் பண்ண நினைக்கிறாங்க இல்லையா? அவருக்கு ஒரு முகம் கொடுப்பதற்காக. அவ்வளவுதான்.
சரி. ஜென்சி அரசியல்னு நீங்க பொதுவா எடுத்துக்கிட்டா, அது வந்து சர்வதேச லெவலில் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு வந்து பொதுவான சில தன்மைகள் வந்து இருக்கு. அந்த இளைஞர்களுக்கான பொருளாதார பாதுகாப்பின்மை. அந்த பாதுகாப்பின்மைக்கு காரணம் நவதாராளமயமாக்க கொள்கையை வந்து ஒட்டுமொத்தமா எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதில் பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்கள் இன்னும் கூடுதலாக வந்து தொடர்ச்சியாக பரம்பரையாக அதிகாரத்தையும், வசதி வாய்ப்புகளையும் அனுபவிப்பதாக அவர்களையும் பார்க்கிறார்கள் இல்லையா? ஒரே தலைமுறைக்குள் இருக்கக்கூடிய சிக்கல் தான் அது. நாம இது வேற தலைமுறை, அது வேற தலைமுறை மாரி நெனச்சுட்டு இருக்கோம். ஜென்சியிலேயே ஒரு பிரிவு வந்து தங்கள் தலைமுறையைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் எல்லா வசதி வாய்ப்புகளும், பரம்பரையான அதிகாரமும், அதிகார சொகுசும் மற்றதும் கிடைக்குது. நமக்கு கிடைக்கலன்னா அதுக்கு என்ன காரணங்கிற சிந்தனையிலிருந்து தான் அங்கே உலகம் முழுவதும் வந்து வருது. அதுக்கு சில பொது தன்மைகள் வந்து இருக்கு. பொருளாதார பாதுகாப்பின்மை, டிஸ்இல்யூஷனட் ஏமாற்றப்பட்டதாக உணர்தல். இது அவர்கள் வந்து இனிமே ஏமாந்து வாக்களிக்கல. ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கிறார்கள், வாக்களிக்கிறார்கள், தெருவுக்கு வந்து போராட்டம் நடத்துறார்கள். இன்னொன்னு கிளைமேட் சேஞ்ச் பத்தின விஷயங்கள், இயற்கை வள பாதுகாப்பு இதை குறித்து. இது 3 பிரதானமாக உலகம் முழுவதும் வந்திருக்கு. இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு தாவேக்காவை வந்து பார்க்கிறோம். இதில் வந்து நிர்வாக ஊழல்களை நடக்காமல் ஒழிக்க வேண்டும் என்பதில் ஒரு முனைப்பை வந்து காட்டுகிறார். இப்ப தலைமைச் செயலகத்துக்கு போறோம். மற்ற அரசு அலுவலகங்களுக்கு போறோம். நம்ம பார்க்கிறோம். முன்னாடி ஒரு புரோக்கரேஜ் சிஸ்டம் இருந்தது. அந்த புரோக்கரேஜ் சிஸ்டம் வந்த 25 ஆண்டுகளுக்குள் ஒழித்து கட்டப்பட்டது. புரோக்கர்ன்னு வந்து அங்க யாரும் வந்து இல்ல. இந்த வேலையை நான் முடிச்சு தரேன். எனக்கு இதுக்கு கை காசு, எனக்கு இதுக்கு கமிஷன் அப்படின்றது இல்ல. ஒவ்வொரு அமைச்சர்களும் வெளிப்படையாக பேட்டி கொடுப்பதை வந்து பார்க்கிறோம். என் பெயரை சொல்லி யாரும் போயிட்டு அங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. யாருக்கும் அந்த இது வந்து கிடையாதுன்னு முக்கியமான பெரிய அளவில் பணம் புழங்கக்கூடிய துறையினுடைய அமைச்சர்களை வெளிப்படையாக பேட்டி கொடுப்பதையும் அந்த உரையாடல் நடப்பதையும் பார்க்கிறோம். இயற்கை வள பாதுகாப்புனா நீங்க குவாரிகள் எவ்வளவு தூரம் வந்து கண்காணிப்போடு அது வந்து நடத்தப்படுகிறது. நீங்க வந்து குவாரிகள் மூடப்படுவதையும் அதுல ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஃபார்மேட்டுக்கு கீழ கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடப்பதையும் வந்து பார்க்கிறோம். அப்ப பொருளாதார பாதுகாப்பின்மையை நீக்குவதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட தொடங்கிறது. கிளைமேட் சேஞ்ச் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான காரணமான இயற்கை வள சுரண்டலை தடுத்து நிறுவதற்கான முயற்சிகள் வந்து ஈடுபடுத்திருக்கிறார்கள். ஊழல், அதிகார சுரண்டல், பரம்பரையாக எங்களுக்குத்தான் இந்த அதிகாரம். எங்கள் தாத்தா உழைத்தார், அதனால எனக்கு அதிகாரம். எங்கள் தாத்தா பங்களித்தார், அதனால் நான் அந்த இடத்துக்கு உரிமை உள்ளவன். இந்த கற்பனைகளை உடைத்து நொறுக்குவது. அதை தேர்தலையும் அவங்க செஞ்சு காட்டிட்டாங்க. நீங்க யாரெல்லாம் வந்து எங்கள் தாத்தா, எங்க அப்பான்னு சொல்லி பேசுனாங்களோ, அவர்கள் யாருமே இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறவில்லை. ஐடியாலஜில ரொம்ப வீக்கா இருக்கீங்க. அதற்கு மேற்கொண்டு அது அடுத்த பரிணாமம் தான் நான் பார்க்கிறேன். ம். நீங்க இன்னமும் நீங்க ரொம்ப அசர்ட்டிவா சில விஷயங்கள் நீங்க பேசணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? நீங்க ரொம்ப இன்னும் தீவிரமான இந்துத்துவ பாஜக எதிர்ப்பை நீங்க பேசணும்னு அவர்கள் எதிர்பார்ப்பு வந்து அவர்கள் மீது, அதாவது வெற்றி பெற்றவர்கள் மீது, தாவேக்கா மீது திணிக்கப்பட்டால் அதை செய்துதான் ஆகணும். இப்போ இந்த எதிர்பார்ப்புகளை ஒட்டி வென்றவர்கள் அந்த எதிர்பார்ப்புகளை உடனடியாக பூர்த்தி செய்ய தொடங்கியிருக்காங்க. இதற்கு அடுத்து இன்னொரு எதிர்பார்ப்பு வருதுன்னா அதற்கு முகம் கொடுப்பார்கள். அப்படித்தான் பார்க்கிறேன். அது ஒரு தொடர்ந்து பரிணாம வளர்ச்சி, தொடர்ந்து உரையாடலின் விளைவாக இருக்கும். அந்த விளைவை அவர்கள் எதிர்கொண்டு நிச்சயமாக பூர்த்தி செய்வார்கள். ஆனால் இப்ப நடக்குது ஒரு உரையாடல் ஜென்சிங்கிற பெயரை வைத்து. அது ஜென்சியினுடைய அடிப்படையான அரசியல் உணர்வுகளுக்கே எதிராக தங்களுடைய அடுத்த அதிகார வாரிசுகளை அதிகாரத்தில் வந்து திணிப்பதற்காக நடத்துகிற ஒரு மாய விளையாட்டு. அதற்கு அவர்கள் பலியாக மாட்டார்கள் என்ற 100% நம்பிக்கை எனக்கு இருக்கு.